இன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு எனக்கு பிடிச்ச புளி சாதம் செஞ்சு கொடுமா. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தண்ணியா போட்டுக்கோங்க. காரத்துக்கு 5-6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறையா சேர்த்தா கசப்பு வந்ததும் நல்லா லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாதி வதப்பட்டோன்னே இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆனோடனே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புன்னா கலர் மாறட்டும். இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை புளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கோங்க. எல்லா பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. தண்ணியாக கரைச்சா கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வறுத்து அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ரெடியாகிடுச்சு. இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். 2 கப் சாதம் எங்கள் அம்மா போட்டுருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.